சார் இப்போ வந்து ஹாட் டாபிக்கே கோல்டு தாங்க சார். கோல்ட வந்து வாங்குறத ஒரு வருஷத்துக்கு தள்ளி வைங்கன்ட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. இது எதனால சொல்லியிருக்காருங்க சார்? என்ன காரணங்க சார் இதுக்கு? ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஈரான், யுஎஸ் போர் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு நமக்கு மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா வெஸ்ட் ஏசியாவிலேருந்து சப்ளை வந்து ஃபுல்லா ஹால்ட் ஆகியிருக்கு. இந்தியா சம்ஹவ் இஸ் மேனேஜிங். ஸோ இப்போ நம்ம வந்து 80% to 90% இறக்குமதி பண்றோம். ஆயில் பிரைஸ் பிரெண்ட் க்ரூடு பார்த்தீங்கன்னா $107 போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம $60, $65, $70 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 ஆர் 50% கூட சொல்லலாம். 50%க்கு அதிகமாகிவிட்டது. ஸோ 50% அதிகமாகிடுச்சு அப்படின்னா இப்போ நமக்கு அந்த அளவு வந்து நம்ம ஃபாரெக்ஸ் கொடுத்து வாங்கணும். பெட்ரோ டாலர், அமெரிக்கன் டாலர் கொடுத்து வாங்கணும். ஸோ இப்போ நம்மகிட்ட அமெரிக்கன் டாலர் கையிருப்பு இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளுடைய டோட்டல் ரிசர்வ்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட $700 பில்லியன். அதில் வந்து மேஜர் போர்ஷன் வந்து அமெரிக்கன் டாலர்ஸ்னு வச்சுங்க. ஒரு போர்ஷன் வந்து கோல்டில் இருக்குது. ஒரு 15-16% கிட்டத்தட்ட ஒரு $100 பில்லியன் வந்து கோல்டில் இருக்குது. மீதி $550-600 பில்லியன் வந்து அமெரிக்க டாலர்ஸில் இருக்குது. அமெரிக்க டாலர் இன்னும் சில கரன்சிஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த அமெரிக்க டாலருடைய கையிருப்பை கொடுத்து தான் நம்ம வந்து பெட்ரோல் டீசல் வாங்கணும், கோல்டும் வாங்கணும். ஸோ இப்போ கோல்டுங்கிறது வந்து ஒரு நான் எசென்ஷியல் கமோடிட்டி, நான் ஈல்டிங் கமோடிட்டி, இன் அ வே அன்ப்ரொடக்டிவ் கமோடிட்டி இது சொல்லலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் கோல்டு. பட் நம்ம இந்தியர்கள் வந்து கோல்டு மேலே நம்ம எல்லாருக்குமே ஆசை. இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, இந்திய அரசாங்கத்திற்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் கோல்டு மேலே ஆசை. பிகாஸ் அந்த நிலைமையில் இருக்கோம். ஏன்னா டாலரை வச்சு இந்த பெட்ரோ டாலர் பேக்டில் போனதுக்கண்டு பிரச்சனை. இப்போ நம்ம 80-90% ஆயில் இறக்குமதி பண்ணுறதை கண்டு கிட்டத்தட்ட அது ஒரு $100 பில்லியன் மேலே நம்ம அதுக்காக செலவழிக்கிறோம். இப்போ அதுவே இந்த வருஷம் 50% கூடி இருக்குன்னு வைங்க. அந்த $100 பில்லியன் $150 பில்லியன். 100 பில்லியனை விட கூட தான் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ அதை விடவும் பில்லு ஹையராக போகுது. ஸோ அப்படிங்கையில் ஒன்று நம்மளுடைய பட்ஜெட்டில் பற்றாக்குறை வரும், டெபிசிட் வரும் ஓவராலில். தட் இஸ் கிராண்டட். செகண்ட் திங் வந்து இந்த நிலை இப்படியே தொடருமானால் அப்போ வந்து நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து ஒரு அபாய நிலைக்கு தள்ளப்படலாம். இன்னைக்கு நாளைக்கு ஆகாது. பட் இதே ரேட்டில் இது இன்னும் $110 $120 தொடர்ந்து, அல்லது இதை விட இந்த பிரச்சனை வலுப்பெற்று அது வந்து $130 $140 பர் பேரல் போச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். அப்போ வந்து இது வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையில தான் வந்து அட்லீஸ்ட் ஓகே ஆயில நம்ம குறைக்க முடியாது, வெரஸ் அட்லீஸ்ட் கோல்டையாவது கன்சம்ஷனை நம்ம குறைக்க சொல்லலாமான்னா தாராளமாக குறைக்க சொல்லலாம் மக்கள்கிட்ட. அதுக்கு தான் 2-3 நாளைக்கு முன்னால் அப்பீல் விட்டார். அப்பீல் விட்டதோட அல்லாமல் ஓகே நாங்கள் வந்து டியூட்டியையும் ஏற்றுறோம், 6%-15% 15% ஆக்குறோம். டு சம் எக்ஸ்டென்ட் அதை வச்சு வந்து ரீட்டைல் டிமாண்டாவது கம்மியாகும். ஆனா இவங்க தானேங்க சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலா இம்போர்ட் டியூட்டி 10% இருந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 6% குறைச்சாங்க. 15 இருந்துச்சு. 15 இருந்து 6 குறைச்சாங்க. திரும்ப 15 ஆக்கிட்டாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே சூழல் இருந்தது. 2012-13க்கு அப்புறம் அப்படின்றப்ப குறைச்சாங்க. போன வருஷம் கோல்டு ரேட் கண்ணாபுரான்னு ஏறும்போது தான் அமைதியா இருந்தது. இப்போ இம்போர்ட் டியூட்டி ஏற்றிட்டாங்க சார். இல்லை ஜென்ரலாக என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இவங்க தான் குறைச்சாங்க. அப்போ எதுக்காக குறைச்சாங்கன்னா கள்ளக்கடத்தல் கொஞ்சம் அதிகமாச்சு. ஸோ கடத்தல் அதிகமாக இருக்குது பதிலாக நம்ம என்ன அதில் டோட்டல் ஓவரால் கால்குலேட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஓகே நம்ம ஒரு ஒரு $60-70 பில்லியன் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோல்டு ஏற்றுறதுக்கு முன்னால் இல்லாமல். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்போ இப்போ $75 பில்லியன். அப்போ அது ஓவரால் கோல்டு இம்போர்ட்டுக்காக நம்ம அந்நிய செலாவணி பே பண்ணுறது வந்து அப்ராக்சிமேட்லி $75 பில்லியன். ஸோ அப்போ வந்து இன்னும் அது குறைவாக இருக்கும், $20-30 பில்லியன் இருந்திருக்கும். $20-30 பில்லியன் வந்து ஒரு 6% அப்படிங்கிறது, சாரி ஒரு 9% குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவான ஒரு ஓகே. அப்போ வந்து அந்நிய செலாவணியாக இருந்துச்சு. ஸோ நம்ம விட்டு கொடுப்போம், மக்கள் எல்லாம் கோல்டு ஆசைப்படுறாங்க, நம்மகிட்ட ரிசர்வ்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து வரியை குறைச்சாங்க, டியூட்டியை குறைச்சாங்க. இப்போ வந்து ஓகே நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம். ஸோ இது டெம்பரரி ஃபினாமினாவா ப்ராபப்ளி இப்போதைக்கு இதை 15% ஆக்குவோம். ஸோ தட் டிமாண்டை கொஞ்சம் குறைப்போம், இறக்குமதியை குறைப்போம், நம்ம அந்நிய செலாவணியை சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நடவடிக்கையில் வந்து இது மட்டுமல்ல, இது மாதிரி பல ஐட்டங்கள் நம்ம கார்பூலிங் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நம்ம ஓவரால் இம்போர்ட்டை
க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை குறைக்கிறதுக்கு கார்போலின் பண்ணுங்கள், மெட்ரோவை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் அழைப்பு கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து உடனே இந்த ஒரு நெருக்கடி சூழ்நிலையை நோக்கி செல்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருக்கடி சூழ்நிலையில் நம்ம இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை வந்து நல்லா மேனேஜ் பண்ணிட்டோம். ஈவன் தோ பல வளர்ந்த நாடுகள் கூட கஷ்டப்படையில, இந்தியாவில் வந்து எந்த ரேஷனிங் இல்லை, எந்த பெட்ரோல் பங்க்லையும் யாரும் ஆளுங்க போய் கியூவில் நிற்கல, ஒன்றுமே பண்ணலை. இப்போ பிரச்சனை வந்து அந்நிய செலாவணி. அதை வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தானே ஒழிய, அந்நிய செலாவணியும் இன்னைக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இப்போ அந்நிய செலாவணியை உடனடியாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இங்கே பணம் அனுப்பணும் நமக்கு. அது ஒரு வகையில் எக்ஸ்போர்ட் அதிகரிக்கணும். இப்போ எக்ஸ்போர்ட்டை உடனே அதிகரிக்க முடியுமா? முடியாது. இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதுக்கு பதிலாக இம்போர்ட்டை நம்ம குறைச்சிக்கலாமா? உடனே குறைக்க முடியுமா? குறைக்க முடியும். நம்ம கையில் எதெல்லாம் இருக்கோ அதை அந்த ஐட்டங்களில் குறைக்கலாம். அதில் தங்கம் ஒன்று வந்து அன்யீல்டிங், அன்ப்ரொடக்டிவ் அசட்டு, நான் எசென்ஷியல் அசட்டுங்கிறதுனால அதில் ஃபர்ஸ்ட் கையை வச்சுருக்காங்க. சார், நீங்க சொல்றத பார்த்தா இது ஒன்றும் பெரிய பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி நார்மலான விஷயம் அப்படின்னு தான் சொல்றீங்க. ஆனால் ஒரு காமன் மேனாக பார்க்கும்போது தங்கம் வாங்க வேணாம்னு ஒரு நாட்டோட பிரதமரே சொல்றது, அப்புறம் இம்போர்ட் டியூட்டியை உடனே ஏற்றுறது, அதோட ரியாக்டாக வந்து கோல்டு ரேட்டும் திரும்ப ஏற ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு காமன் மேனாக ஒரு அச்சுறுத்துற விஷயமா இருக்கு. ப்ளஸ் இன்வெஸ்டர் இது எப்படிங்க சார் புரிஞ்சுக்கணும்? கோல்டில் ஒரு அசட் அலோகேஷனில் ஒரு 10% 15% வைக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் சார் இதை? இல்லைப்பா, சாதாரண மனிதன் வந்து ஐயோ இது ஏறுதுன்னா அது அந்த ஒரு நாளைக்கு அந்த 9% கேப்பை ஃபில்லப் பண்ண ஏறி இருக்கு. சவரனுக்கு 8,000 ரூபா 50,000 ரூபா ஏறி இருக்கு. அவ்வளோதானே ஒழிய இது எவ்ரிடே இது மாதிரி எவ்ரி மாதம் 8,000 ரூபா 1000 ரூபா கிடையாது. இந்த டியூட்டிங்கிறது ஒன் டைம் இன்க்ரீஸ், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இன்னுமே இந்த 15,000 இப்போ கிராமுக்கு இருக்கிறதுல வந்து டெய்லி இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் என்னவோ, அது இன்டர்நேஷ்னல் சப்ளை டிமாண்ட் என்னவோ அதை வச்சு தான் ஏறி இறங்குங்க ஒழிய நீ எவ்ரிடே ஏறிக்கிட்டே இருக்காது. ஸோ இது கிட்டத்தட்ட ஃப்ளோர் ப்ரைஸ் 15,000, இப்போதைக்கு 14,000 இருந்தது, 15,000 ஆயிருந்த ஃப்ளோர் ப்ரைஸ் ஒரு கிராம் 22 கேரட் சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே டெய்லி எவ்ரிடே ஏறிக்கிட்டே ஓடாது. அதனால் மக்கள் பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். நம்பர் 1. ஒரு இன்வெஸ்டராக நான் இதை எப்படி அணுகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு ஏறிடுச்சு. எஸ் ஏறிடுச்சு. லாங் டேர்ம் அவுட்லுக் கோல்டுக்கு எப்படி இருக்குது? டீசெண்டாக இருக்குது. பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை. சிறிதளவு ஏறிக்கொண்டே செல்லலாம். இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸு பையிங் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ ஃபர்தர் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு 3 மாதம் 6 மாதம் கழித்து திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் வந்து பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த கரன்சி, ரிசர்வ் கரன்சிங்கிற ஸ்டேட்டஸில் இப்போ கோல்டு வந்தாலும் வந்துடலாம். ஏன்னா டாலரில் வந்து அவர் ட்ரம்ப் ஏதாவது டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு, ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ இங்கே ஒருவேளை இங்கே இப்போ ஈரான் பிரச்சனை முடிஞ்சு முதல் டெரிஃபில் கையை வச்சார். அதுவும் அவருக்கு நெகட்டிவாக தான் முடிஞ்சிச்சு. யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டே நெகட்டிவாக ஆர்டர் பண்ணிருச்சு, அவருக்கு எகெயின்ஸ்டாக ஆர்டர் பண்ணிருச்சு. திருப்பி அடுத்தாற் போலவா நான் ஈரான் மேலே படையெடுக்கிறேன், திசை திருப்ப, அட்டென்ஷனை திசை திருப்ப அதை பண்ணார். இப்போ அதுவும் வந்து அவரால் முடிகிற ஒரு லெவலுக்கு மேலே சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சைனாட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நீ தேர்டாக போய் நான் வந்து கிரீன்லேண்டில் கையை வைக்கிறேன், சில்லி பெருவில் கையை வைக்கிறேன், அந்த நாடுகளை கைப்பற்றுறேன்னு ஏதாவது செஞ்சாலும் செய்யலாம். ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து அமெரிக்கா மீது இருந்த நம்பிக்கை, பிற நாடுகளுக்கான நம்பிக்கை முழுவதுமாக போய்விட்டதுன்னு சொல்ல மாட்டேன், குறைந்து கொண்டு வருகிறது. பர்டிகுலராக நாடுகளுக்கு குறைந்து கொண்டு வருகிறது. அப்படிங்கிறத வந்து லாங் டேர்மில் கோல்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கான எஸ் டெஃபினெட்லி இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை வச்சு பார்க்கையில் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கில் தான் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்கிறதுனால நம்ம ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு போர்ஷனாக தொடர்ந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரலாமான்னா தாராளமாக பண்ணிட்டு வரலாம், தப்பு இல்லை. அந்த அசட் அலோகேஷன் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு 5% 10% நான் கோல்டில் வச்சுக்கிறேன், என்னுடைய ஓவரால் முதலீட்டில் ஒரு 5-10% நான் கோல்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக மக்கள் ஒரு லாங் டேர்ம் இன்னைக்கு நேற்று ஏறிச்சுங்கிறக்காக இன்னைக்கு போய் வாங்க வேண்டாம். ஒரு ரெகுலர் ஒரு அலோகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா, எங்களால் அந்த அளவுக்கு அசட் அலோகேஷன் என்னால் பண்ண முடியல அப்படின்னா மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் போய் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு ₹1,00,000 ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணுறேன் அப்படின்னா அந்த 10,000 ரூபாயில் ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் நான் கோல்டில் போட்டுக்கலாமான்னா தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி அவங்க வந்து ஒரு அதே மாதிரி இப்போ கடையில் நாங்கள் சீட்டு போட்டு கோல்டு வாங்குகிறோம், அதில் கொஞ்சம் நான் பண்ணிக்கலாமான்னா தாராளமாக ஒரு போர்ஷனை சீட்டாக போட்டு வாங்கிக்கோங்க. நல்ல தரமான நிறுவனங்கள், நம்பக்கூடிய நிறுவனங்களில் நீங்கள் அதை சீட்டாக போட்டு கிராஜுவலாக கோல்டு வாங்கிக்கலாமான்னா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு யூஸ் இருக்குது, ஆபரண யூஸ் இருக்குது, உபயோகம் இருக்குது, தேவை இருக்குன்னா அதையும் பண்ணிக்கலாம்.
ஸோ அது மாதிரி கோல்டை வந்து நம்ம அலோகேட் பண்ணுறதுக்கு வெவ்வேறு மெத்தட் இருக்குது. ஸோ திஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். ஒரு அலோகேஷனாக வச்சீங்களே தவிர எல்லாத்தையும் கொண்டு போய் நான் கோல்டில் போடுறேன், சில்வரில் போடுறேன்னா அந்த தப்பை செய்யாதீங்க. ஓகேங்க சார். சார் இப்போ வந்து இருக்க சிச்சுவேஷன்ல 2 சினாரியோ மார்க்கெட்ல பார்க்க முடியுதுங்க சார். ஒண்ணு வந்து நீங்க சொல்ற மாரி கோல்டு ETF, கோல்ட் ஃபண்டு, அ கோல்ட் பீஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணா அதுக்கான கேபிட்டல் கெயின் டாக்ஸ மத்திய அரசு ஜாஸ்தி பண்ணிருவாங்க. அதனால வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் வச்சுக்கிறது இப்போதைக்கு குறைச்சுக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம திரும்பவும் அக்ரெசிவா கொண்டு வருவாங்க. முன்னாடி கோயில்ல இருக்க தங்கத்தெல்லாம் வாங்கி பேங்க்ஸ்ல டெபாசிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அது பெருசா அவ்ளோ அக்ரெசிவா இல்ல. இப்ப வந்து வீடுகள்ல சும்மா இருக்க தங்கத்த திரும்பவும் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்ல வாங்குவாங்க. அதுக்கான வேலைகள இந்த அரசு தீவிரமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட உண்மை தன்மை என்னங்க சார்? இல்லை, கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வந்து பர் சே வந்து தப்பு கிடையாது. அது நல்ல ஸ்கீமு. ஏன்னா அது வின் சிச்சுவேஷன். சரி, லைக் நீங்கள் ஒரு 24 கேரட் கோல்டை வாங்கி அல்லது உங்கள்கிட்ட உள்ள நகைகளை உருக்கி ஒரு பேங்க்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் மேஜராக இது பண்ணுறாங்க. ஸோ அந்த பேங்க்கில் கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுறீங்க. அவங்க அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தர்றாங்க. அது ஸ்கீம் 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம் வாட்டவர் அந்த ஸ்கீமில் கொடுத்துட்றீங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்க கிட்டத்தட்ட வந்து என்னென்னா உங்கள்கிட்ட இருக்க இடத்த நீங்கள் லீஸுக்கு விடுற மாதிரி, வாடகைக்கு விடுற மாதிரி தான். ஸோ உங்கள்கிட்ட ஒரு சொத்து இருக்குது. அது சொத்து உங்கள்கிட்டே இருந்து உங்களுக்கு ஒரு வருமானமும் இல்லை. அந்த சொத்தை அரசாங்கத்திட்ட கொடுக்குறீங்க. அரசாங்கம் வந்து அதை வாங்கிட்டு உங்களுக்கு கேரண்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருது. 5 வருஷம் கழிச்சு என்ன கோல்டு வாங்கினமோ அதை தந்துடுறோம். வருஷம் இவ்வளோ வட்டி தந்துடுறோம், 2% தர்றோம், 3% தர்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. கொடுத்தாச்சுன்னா அரசாங்கம் அதை வாங்கி அதை யாருக்கு தேவையோ, ஸோ தட் இம்போர்ட் பண்ணாமல், இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த நகைகளை கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்கள்ட்ட லோன் ஆட்டம் கொடுக்குறாங்க. அவங்க திருப்பி இந்த 24 கேரட் கோல்டை அவங்க கொடுத்துட்றாங்க. அவங்க கொடுத்துறவும் திருப்பி கொண்டாந்து அரசாங்கம் மக்கள்கிட்ட கொடுத்துருது. ஸோ இது வந்து இப்போ சும்மா இதில் வந்து 2 மக்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா ஒன்று இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. செகண்ட் வந்து அவங்க நகையை வச்சுக்கிட்டே கவலைப்பட வேண்டாம். யாரும் திருடிட்டு போயிடுவானோ, எதுவும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, திருட நல்ல நான் லாக்கரில் ஒண்டியை வச்சு அதை பத்திரமா வச்சுக்கணும். அந்த லாக்கரை எவனாவது உடைச்சிட்டு போனான்னா அதுக்கும் கேரண்டி கிடையாது. ஆனா இந்த ஸ்கீம்ல வந்து ஜுவல்லரியா வைக்க முடியாது. கோல்ட உருக்கி தான் வைக்க முடியும். ஜுவல்லரியா வச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஜுவல்லரி என்ன கேரட்ல இருக்கு, எப்படி இருக்கு, அதை அவங்க வாங்கி யூஸ் பண்ண முடியாது. அவங்க யூஸ் பண்ண அரசாங்கம் வந்து யூஸ் பண்றதுக்கு தான் நினைக்குது. அப்படிங்கல அவங்க 24 கேரட்டை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. கோல்டுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் எப்படி இருக்குங்க சார்? ஜாஸ்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, எல்லாவற்றிற்குமே கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸை இந்த லாங்கர் டேர்ம் ஜாஸ்தி பண்ண வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பல நாடுகளில் 20% அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் கேபிட்டல் கெயின்ஸ் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ப்ராப்ளி கிராஜுவலாக 12.5, 10 இருந்தால் 12, 0 இருந்தால் 10 ஆக்குனாங்க, 10 இருந்தால் 12.5 ஆக்குனாங்க, 12.5 இருந்ததை 15 ஆக்குவாங்க. அது மாதிரி கிராஜுவலாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டை ஒரு 20% சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. நாட் ஒன்லி ஃபார் கோல்டு, ஈவன் ஈக்விட்டி ஸ்கீம்ஸு, மிச்சது ரியல் எஸ்டேட்டு எல்லாத்துக்குமே வந்து அந்த லெவலில் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. அது கிராஜுவலாக நடக்கும், ஒன் டேலாம் நடக்காது. அப்போ கோல்டு வச்சுருக்கவங்க பயப்பட தேவையில்லை. டெஃபினட் லாங் டேர்முக்கு அது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷன். டெஃபினட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷனை வச்சுக்கலாம். என்னுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் கோல்டில் போய் போடுறவங்க இல்லாமல் ஒரு போர்ஷன், ஒரு சதவீதம், மேபி 5%, 10%, 15% அவங்க விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் கோல்டில் வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஓகேங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார்.